ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கோவை சரவணம்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் பூத் கமிட்டி மாநாடு. வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெறும் மாநாட்டில் தேர்தல் பணிகள், தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசிக்க திட்டம். தமிழ்வழி மருத்துவ கல்வி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. மருத்துவ பாடத்திற்கான புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் முடிவடைந்துவிட்டதாக தகவல். வேறு மொழியை பயிற்று மொழியாக கொண்டு தமிழில் தேர்வு எழுதியோருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை இல்லை என தமிழக அரசு அரசாணை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு அடிப்படை வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் செய்த தமிழக அரசு. ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் இம்மாத இறுதியில் நடைபெறும் என அறிவிப்பு. பூவிருந்தவல்லி முதல் போரூர் வரை 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். மயிலாடுதுறையில் இந்து புரட்சி முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை மாநகர பேருந்துகள் விரைவில் சர்வதேச விமான நிலையத்திற்குள் செல்ல அனுமதி வழங்கப்படும் என தகவல். பயணிகளை கொண்டு சென்று விடவும் அழைத்து வரவும் மாநகர பேருந்துகளை பயன்படுத்த முடிவு. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் வழிபாடு. சர்வதேச பாரம்பரிய தினமான இன்று மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி இலவசமாக சுற்றி பார்க்கலாம். தொல்லியல் துறை அறிவிப்பு. மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்கும் நடிகர் ஸ்ரீயின் உடல்நிலை பற்றி வதந்தி பரப்புவதை நிறுத்துமாறும் குடும்பத்தினர் வேண்டுகோள். ஸ்ரீ குடும்பத்தினரின் அறிக்கையை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த இயக்குநர் லோகேஷ் கனகராஜ். தனுஷ்கோடி அருகே ராமர் பாலமாக கருதப்படும் பகுதியில் சுற்றுலா படகு சேவையை தொடங்குகிறது இலங்கை அரசு. சுற்றுலா மேம்பாட்டிற்காக சில மணல் திட்டுக்களை தனியார் பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.